வணக்க மக்களே, நான் உங்கள் பல்லவதேசம் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரம் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ரிஷிவந்தன் தொகுதி ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2021 திமுக சார்ந்த வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் வந்து போட்டி போட்டு 1,13,912 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா 72,184 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க வந்து திமுக 41,728 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் மறுபடியும் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சாரு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா 2024 திமுக சார்பா பாத்தீங்கன்னா இங்க மறுபடியும் சிட்டிங் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தான் போட்டி போடுறாரு. அப்புறம் வந்து பாமக அதிமுக கூட்டணியில பாமக சார்பா பாத்தீங்கன்னா ஷெழியன் அப்படிங்கிற நபர் வந்து போட்டி போடுறாரு. அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா ராதிகா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து போட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவேகா சார்பா பாத்தீங்கன்னா அசோக் குபாங் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டி போடுறாரு. சரி, ஓகே. கள நிலவரங்கிறது நம்ம வந்து அடுத்த பாயிண்ட்ல பேசிக்கலாம். முதல்ல வந்து வேட்பாளரோட தனிப்பட்ட குணங்கள் பத்தி கண்டிப்பா இந்த தொகுதியில பேசியாகணும். ஏன்னா இங்க நிக்கிற திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன், அவர் வந்து வசந்தம் கார்த்திகேயன் அப்படிங்கிற ரீதியில் அவர் சொல்றதை விட சோசியல் மீடியால வந்து அவருக்கு பல்வேறு பேர்கள் வந்து வச்சிருக்காங்க. அதாவது கள்ளச்சாரியும் கார்த்திகேயன், ரவுடி கார்த்திகேயன், வம்பு கார்த்திகேயன், அடாவடி கார்த்திகேயன், கண்ட பஞ்சாயத்து கார்த்திகேயன், நில அகபரிப்பு கார்த்திகேயன், ஊழல் கார்த்திகேயன், இது மாதிரி பல்வேறு பேர்கள் பாத்தீங்கன்னா ரிஷிவந்தம் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ கார்த்திகேயன் மேல வந்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் மேல எதுக்காக இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா வந்துன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியாவே மிக பெரிய அளவுல அதிர்ச்சிக்குள்ளாயின கள்ளச்சாராயம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 61 உயிர்கள் வந்து துடிதுடிச்சு செத்து போனாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைரக்டாவே பல்வேறு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து வசந்தம் கார்த்திகேயன் மேல வந்து குற்றச்சாட்டு சுமத்தின ஒரு நிகழ்வெல்லாம் அங்க இருந்தது. இதுக்கு வந்து வசந்தம் கார்த்திகேயன் வந்து உடந்தை, அவருடைய மேற்பார்வையில தான் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு எதிர்கட்சிகள்லாம் வந்து குற்றச்சாட்டு நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கலாச்சார மாற்றல அங்க இருக்கிற எஸ்பி வந்து அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கள்ளசாராயம் மேட்டர்ல எஸ்பி வந்து மோகன்ராஜ் அவர்கள் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டாரு. தன்னுடைய ஓய்வு காலம் முடிவதற்கு முன்னாடி விஆர்எஸ் வாங்கிட்டாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அதிகாரத்தில் இருப்பவர்களின் தலையிட்டால் என்னால் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு மாவட்ட எஸ்பிக்கே இந்த நிலைமைங்க. அந்த அளவுக்கு வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுடைய தலையீடு பத்தி அந்த இடத்துல அதிகமாவே இருந்திருக்கு நம்ம சொல்லியாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா இதே வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தான் ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து, அதாவது வசந்த கார்த்திகேயன் வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க, அது வந்து பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு. அந்த இடையூறா இருந்ததால அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து இவங்க மேல ஒரு கேஸ் போடுறாங்க. உடனே இவர் வந்து, அதாவது வசந்த கார்த்திகேயன் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை கான்டாக்ட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் ஒருமையில பேசின அந்த ஆடியோ ரெக்கார்ட்லாம் வெளியே வந்தது. இது மாதிரி பல்வேறு அராஜகங்கள்ல ஈடுபட்ட ஒரு நபர் தான் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் நம்ம சொல்லியாக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்பியை துரத்திட்டாங்க. இன்ஸ்பெக்டர், அங்க இருக்கிற பொலிட்டிஷியன் எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பொலிட்டிஷியன் எல்லாமே இவரோட கண்ட்ரோல் தான். எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் இவரோட மூலியமா தான் பண்ண முடியும். அங்க போலீஸ் சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கு அப்படிங்கிற ரீதியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியா குற்றச்சாட்டு தான் இருக்காங்க. ரிஷிவந்தத்துல என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆம்பளை பசங்களுக்கு வந்து ஆம்பளைங்களுக்கு எல்லாரும் பார்த்தா கள்ளச்சாராயம் வந்து பாக்கெட் பண்ணி வித்துருந்தாங்க. இப்ப பொம்பளைங்களுக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்காக பால் பாக்கெட் கொடுத்து சத்தியம் பண்ணி ஓட்டு வாங்குறானுங்களா. இது மாதிரிதான் அங்க நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாமக வேட்பாளரோட சரியான களப்பணி, கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு, அது மட்டும் இல்லாம அங்க வசந்தம் கார்த்திகேயன் மேல இருக்கிற அந்த வெறுப்பு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாமக இந்த தொகுதியில வந்து முன்னுக்கு வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஓட்டுக்கு 2000 இருந்து 3000 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த தொகுதிக்கு மட்டும், ரிஷிவந்தியம் தொகுதிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 60 கோடியிலிருந்து 80 கோடி வரைக்கும் செலவு பண்ணுவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்கு. அங்க வந்து தனியா அந்த பணத்தை வந்து தண்ணியா செலவு பண்றதுக்கான தண்ணி ஆறு மாதிரி ஓட விடுறானுங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வசந்தம் கார்த்திகேயன் இன்னொரு சம்பவம் பெருசாக பண்ணியிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்கிரமிப்பு லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு லேண்ட் எல்லாம் வந்து இடிக்க சொல்லி சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்டோடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தனி வட்டாட்சியர் வந்து அந்த ஆக்கிரமிப்பு லேண்ட்ல இருக்கிற வீடுல இடிக்கிறாரு. ஒரு சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு லேண்ட்லயே இருக்கு, அதோட கண்டினியூ பாத்தீங்கன்னா பட்டா லேண்ட்லயே இருக்கு. அந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கிற அந்த இடத்தை இடிக்கும் போது பட்டா இடத்துல இருக்கிற அந்த வீடுலாம் வந்து இடிஞ்சிச்சு. உடனே வந்து அங்க இருக்கிற சில வசந்த கார்த்திகேயன் நபர்கள் வந்து வசந்த கார்த்திகேயனுக்கு போன் பண்ணி இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல, உடனே வசந்த கார்த்திகேயன் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கலெக்டருக்கு போனை போட்டு அந்த தனி வட்டாட்சியர் பாத்தீங்களா,
உடனே பணியிடை நீக்கம் செய்ய வைக்கிறாங்க. அந்த ஆளு கோர்ட்டோட உத்தரவுதான் நிறைவேற்றிருக்கான். அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணி அங்க இருக்கிற தனி வட்டாட்சிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ண வரலாறுலாம் இருக்கு. அந்த அளவுக்கு வசந்தம் கார்த்திகேயனோட அந்த அதிகார மையம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமாக இருந்துக்குதான் சொல்லும். ஒரு பக்கம் கட்ட பஞ்சாயத்து, ஒரு பக்கம் நில அகபரிப்பு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சாராயம் விஷயத்துல டைரக்டாவே ஒரு பேர் அடிபட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவமும் இருக்கு. இவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 15 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க. அந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 103 பேருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து இலவச வீட்டுமனை பட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து இவர் வந்து அதை கேன்சல் பண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து வசந்தம் கார்த்திகேயன் வந்து செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் போஸ்டர் வச்சு ஒட்டினாங்க. என்ன ரீசன் பார்த்தா இவங்களோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் வந்து அந்த 10 ஏக்கர் நிலம் வாங்கினாங்க பத்தியா, அந்த எதிரில அதாவது ஆதிரி திராவிட மக்கள், அதாவது எஸ்சி சமூக மக்கள் வந்து யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து வேலையும் வந்து பார்த்திருக்காங்க. அந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து கேன்சல் பண்ணுவதற்கான அந்த வேலையில வந்து இவங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த பகுதி மக்கள் பாத்தீங்கன்னா போஸ்ட் வச்சு ஒட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு சாதி வரி மனப்பான்மையோடும் வந்து வசந்த கார்த்திகேயன் இருக்காரு அப்படிங்கிற ரீதியில் தான் பல்வேறு கலர் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே ஆதரவு இருக்கு. இந்த வடிவேலு படத்துல ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா, ஐயா என் கிணறு இங்கதான் இருந்தது, என் கிணத்தை காணுன்ட்டு. அதே மாதிரிதான் அந்த ஊர்ல வந்து 300க்கும் மேற்பட்ட கிணறுகள் வந்து வெட்டுவதற்கான அந்த ஆர்டர் எல்லாம் வந்திருக்கு. இவங்க வந்து ஒரு சில கிணறு மட்டும் வெட்டிட்டு மத்த எல்லா கிணறுமே வெட்டாமையே வந்து இவங்க பில்ல போட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல வந்து 30-40 கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்கானுங்க. ஒரு சில கிணறு மட்டும் வெட்டியிருக்காங்க பத்தி அந்த இடத்துல வந்து அந்த தண்ணியை மேல ஏத்துறதுக்கு ஒரு மோட்டர் இல்ல, பழுப்பு இல்ல, எதுவுமே இல்லாம அப்படியே வெட்டியா அப்படியே எம்டியா வச்சிருக்கானுங்க. இது மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறையவே இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். இவருடைய கள நிலவரம் பத்தி ஓகே, நம்ம கள நிலவரத்துக்கு வரலாம். வேட்பாளர் தனிப்பட்ட குணங்கள் நம்ம பார்த்தாச்சு. சரி ஓகே, இவ்வளோட அராஜகங்கள் செஞ்சோம், மறுபடியும் இவர் நிக்கிறாருன்னா என்ன தைரியத்துல நிக்கிறாரு? எப்படியாச்சும் இந்த மக்களுக்கு சாராயத்தை கொடுத்து காசை கொடுத்து எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடலாம் அந்த ஒரு நினைப்புலதான் இப்ப வந்து வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் வந்து அந்த இடத்துல இருக்காரு. அதே நேரத்துல ஆப்போசிட்ல போட்டி போடுற பாமக சார்பா நிக்கிற செழியன் அவர்களுடைய தனிப்பட்ட குணங்கள் பாத்தீங்கன்னா தொகுதி மக்களை நல்லாவே கவர்ந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அவர் மீதான வழக்குகள் பார்த்தா கட்சி சார்பா மக்கள் நல போராட்டங்களுக்காக மட்டும் போராடி இருப்பார் பாத்தீங்களா, அது சார்ந்த வழக்குகள் மட்டும்தான் இருக்கு. அதிமுகவும் சரி, பிஜேபியும் சரி, அப்புறம் அமமுக, புரட்சி பாரதம், இந்த கூட்டணி கட்சிகள் மொத்த பேரும் பாத்தீங்கன்னா அவருக்காக நல்ல களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. பொதுமக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் இருக்கு. அதுக்கு நல்ல வரவேற்பு தராங்க. இந்த வரவேற்பு, அதாவது வசந்த கார்த்திகேயன் வந்து இன்னொரு ஒரு முகமும் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா தன்னை எதிர்த்து போட்டி போடுறாங்க பத்தியா, அவங்க வந்து தன்னை மீறி ஜெயிச்சிருவாங்க அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா உடனே ஆப்போசிட்ல இருக்கிற கட்சி ஆளுங்களுக்கு போனை போடுவாரு. போனை போட்டு நீங்க வந்து என் பக்கம் வந்துருங்க, இல்லன்னு நீங்க வேலை செய்யாதீங்க, உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தரேன், உங்களுக்கு இத்தனை கோடி தரேன், இத்தனை லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுவாரு. பேரத்துக்கு வந்து மசிஞ்சிட்டாங்கன்னா இவர் வந்து இவரு பக்கம் வந்து இழுத்துருவாரு. சப்போஸ் வந்து பேரம் பேசியும் மடியலன்னா வச்சுக்க என்னத்தமா பண்ணுவாரு, உன் மேல வந்து நான் குண்ட சட்டம் போடுவேன், உன் மேல கேஸ் போடுவேன், எலெக்ஷன் முடிஞ்சிட்டு பிறகு உன் மேல நான் கேஸ் போடும் சொல்லிட்டு மிரட்டுவாரு. இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன் சிறப்பா பண்ணவர் தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. களத்துல இருந்து வர நியூஸ் எல்லாம் நமக்கு அதான் வருது. இப்படி இப்ப ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பாமகவுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பலம் கூட்டிட்டு இருக்கு. அந்த கட்சியை பார்த்தா தங்களுடைய 100% உழைப்பு எல்லாம் போடுறாங்க. உடனே வந்து அந்த இடத்துல இது மாதிரி ஒரு சம்பவம் வந்து கார்த்திகேயன் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அவரை பத்தி பேசே ஆகணும் தான் நம்ம சொல்லணும் அவரை பத்தி. ஏன்னா அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றதான் இந்த வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள். ஊழலில் இருந்து, கள்ளச்சாராயத்திலிருந்து, அடிதடி, அராஜகம், லேண்ட மோசடி பண்றது, இது மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேல வந்து நிறையவே இருக்கு. அப்படி இருந்தும் 3வது முறையா வந்து அவர் போட்டி போடுறாருன்னா என்ன காரணமா இருக்குன்னா மக்கள் தான். எப்படியாச்சும் பணத்தை கொடுத்து வாக்குகள் வாங்கிடலாம், எப்படியாச்சும் சாரத்தை கொடுத்து ஆம்பளைங்களோட வாக்கு வாங்கிடலாம், ஓட்டுக்கு 3000-4000 காசை கொடுத்து பெண்களோட வாக்குகள் வாங்கிடலாம். இந்த தைரியத்துல தான் 3வது முறையும் நிக்கிறாரு. இவர் வந்து 3வது முறையும் நின்னா ஜெயிச்சுட்டாருன்னா இவர் வந்து மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா காசு வந்து தண்ணி மாதிரி செலவு பண்றாங்க அந்த தொகுதியில. எல்லாரும் ஓட்டுக்கு 3000 2000 யாரெல்லாம் இவருக்கு வந்து நடுநிலையா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 3000-4000 வரைக்கும் போகுது ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு.
இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள்லாம் களத்துல இருந்து தான் நம்ம தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலித் சமூக மக்களோட வாக்குகள் வந்து பாமகவுக்கு வரலனாலும் கார்த்திகேயன் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து இந்த வாக்குகள் போகுமா பார்த்தா மிகப்பெரிய அளவுல ஒரு டவுட் தான் சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தாவேகா சார்பா அந்த வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முஸ்லிம் சமூகத்தோட வாக்குகளை வந்து தாவேகா பிரிக்கும், கிறிஸ்தவ சமூகத்தோட வாக்குகள் வந்து விஜய் அவர்கள் பிரிப்பார் அப்படிங்கிற இதில் தான் பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குகள், இந்த பிரியும் வாக்குகள் தான் பாமக ஷெரீன் அவர்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கிறது அப்படிங்கிற இதுல வந்து தான் நம்ம கள நிலவரம் சொல்லுது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல இன்னும் 3 நாள் தான் எலெக்ஷன் இருக்கு. இந்த நேரத்துல இன்னும் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் வரைக்கும் விட்டமின் பாவை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்றதுக்கு அனைத்து வேலைகளுமே வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டணி கட்சிகளோட அயராத உழைப்பு பிளஸ் வந்து பாமகவுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுகிறது. இது அனைத்தும் சேர்ந்து பாமக வந்து ஜெயிப்பதற்கான அறிகுறிகள் இருக்க பார்த்தா கண்டிப்பா இங்க இருக்கு. பாமக ஜெயிக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கவாதான் அந்த இடத்துல வந்து வசந்த் கார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு இறங்கி இப்போதைக்கு வேலை செய்யறாரு சொல்றாரு. 2021 2016 இல்லாத மிகப்பெரிய போட்டி இப்போ வந்து பாமக சார்பா நிற்கிற செழியன் அவர்கள் வந்து அவர் மிகப்பெரிய அளவுல ஒரு போட்டி ஏற்படுத்துறாரு. அதனால வசந்த கார்த்திகேயன் வந்து என்ன செய்வதுன்னு தெரியாம பார்ட்டிக்கு பீரு முதற்கொண்டு பார்ட்டி வைக்கிறாங்க. அதாவது கட்சி மீட்டிங் நடக்குது. கட்சி மீட்டிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பீரு வச்சு அங்க கட்சி மீட்டிங் நடத்துறாங்கன்னா பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு வந்து கார்த்திகேயன் இறங்கி செலவு பண்றாரு. கண்டிப்பா அனைத்தையும் மீறி அங்க பாமக வேட்பாளர் ஜெயிச்சுட்டாருன்னா மக்கள் சக்தி அங்க வென்றது நம்ம சொல்லி ஆகணும். பார்ப்போம். இந்த இடத்துல வந்து கள நிலவரங்கிறது பாமக வெர்சஸ் திமுகங்கிறது கடுமையான மோதல்ல தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வசந்த கார்த்திகேயன் அவர்கள் வந்து முன்னணியில் தான் இருக்காரு. இவை அனைத்தையும் முறியடித்து பாமக இங்க வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது.